பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை நீதிமொழிகள் 10:4. சோம்பற் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். வாங்க இந்த வசனத்தின் மூலமா தேவன் நம்மக்கிட்ட என்ன பேசுறாருன்னு உள்ளதை நம்ம பார்க்கலாம். இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுது. நம்ம நிறைய நேரத்தில் இசப்பாட்ட கேட்குறோம், இசப்பா எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க, இசப்பா என்னுடைய நிலைமையை மாற்றுக்க. ஆனால் நம்ம அதுக்கு என்ன முயற்சி செய்கிறோன்னு உள்ளது தான் இந்த வசனத்தை காட்டுது. நம்ம சில நேரத்தில் சோம்பேறித்தனமாக இருந்துட்டு எந்த முயற்சியும் செய்யாமல் இருந்துட்டு இசப்பா எனக்கு ஆசீர்வாதம் இல்லையேன்னு கேட்கும். அதில் ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, சோம்பேறி கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்பின் கையோ செல்வத்தை உண்டாக்கும் இருக்கு. நம்ம உண்மையாகவே இன்னிலேருந்து நம்ம சுறுசுறுப்பாக இருந்து பார்ப்போம். நம்மளுடைய கை நம்ம என்ன செய்தாலும் ஒரு செல்வத்தை உண்டாக்கும். அதில் ஒரு விடாமுயற்சியாக நம்ம செய்ய வெற்றி கிடைக்கும். நம்மளுடைய நிலைமை மாற்றப்படும். நம்ம யோசிக்கலாம், தேவன் இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது பாருங்கள். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏசப்பாவே சொல்லலாம். அவர் இந்த உலகத்தில் இருக்கிற நேரம் அவரும் தச்சராக தான் வேலை பார்த்தார். அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணார். அப்போது நம்மளை உண்டாக்குனவர் நமக்கு எல்லாமே ஒரு மாதிரியாக வச்சுட்டு போயிருக்கார். நம்ம தான் சில நேரத்தில் சில பேர் ஒரு எதுவுமே முயற்சி செய்யாமலும் ஒரு எதுவுமே இனிஷியேட் எடுக்காமல் இருந்துக்கிட்டு எதுவுமே நடக்கலைன்னு நினச்சிட்டு இருப்போம். இன்னிலேருந்து அதை நம்ம மாற்றணும். நம்ம ஒரு படிச்சுட்ருக்கோமா, சுறுசுறுப்பாக படிங்க. ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்களா, ஒரு இன்டர்வியூக்கு படிக்கிறீங்களா, ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், சுறுசுறுப்பாக பண்ணுங்கள். நீங்கள் சுறுசுறுப்பாக செய்கிறதோட விளைவு பதில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை நல்ல ஒரு எஃபர்ட் எடுத்து போட்டு செய்ய ஆரம்பிங்க. அதுக்கு கண்டிப்பாக பலன் உண்டுன்றதை அதை நீங்கள் என்றைக்குமே மறக்கவே கூடாது. அடுத்த, விடாமுயற்சியின் கையோ செல்வத்தை உண்டாகும். விடாமுயற்சினா என்ன? தோல்வி வந்தாலும் விடாமல் முயற்சி செய்வதுதான் விடாமுயற்சி. சில நேரத்தில் தாமதம் வரலாம். அந்த தாமதம் வரணும், நம்மளுடைய நம்பிக்கை கம்மியாகும், மனிதர் கைவிடலாம். ஆனால் இந்த எல்லா நேரத்திலும் தேவன் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு செயல்படும் போது நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் என்ன வேலையோ படிப்போ என்ன இதில் நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ, சோர்வாக இருக்கீங்களோ, நீங்கள் அதில் உங்களோட எஃபர்ட்டை கரெக்டாக போட்டுகிட்டே பண்ணி பாருங்கள். அதில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெற்றியை காண்பீங்க. நம்மளுடைய பணி கரெக்டாக செய்ய நேரம் நம்மளுடைய பாட்டை கரெக்டாக செஞ்சிடும். மிச்சத்தை தேவன் பார்த்துக்குவார். அதை பவுல் நட்டாலும் அப்போல நீ ஏப்பாச்சலாம் விளைய செய்கிறது தேவன். நீங்கள் உங்கள் பாட்டை கரெக்டாக செய்யுங்க. உங்களோட எஃபெக்ட் உங்களோட ஆஃபீஸ்லேயோ நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்துலையோ நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ எனக்கு இன்க்ரிமெண்ட் வரலையே, எனக்கு ப்ரொமோஷன் வரலையே, எனக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அதை நீங்கள் எனக்கவே செய்யுங்க. நீங்கள் உங்கள் எஃபர்ட் போடுங்க. ஏற்ற நேரத்தில் தேவன் நீங்கள் பண்ணுறதுக்குரிய எஃபர்ட்டுக்குரிய பதிலை அழகாக தருவார். அது அனைவரும் கண்களுக்கும் மத்தியில் அது ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நீங்கள் சொல்லலாம், நான் இந்த இடத்துல இருந்தேன், தேவன் இந்த இடத்த உயர்த்தினார், அவரோட நாம மகிமைக்காகவே. சில இடத்துல உங்களுக்கு ஒரு தாமதம் இருக்கும். ஆனால் கைவிட்டுறவே செய்யாதீங்க, நம்பிக்கையோடவே செய்யாதீங்க. இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம். சோம்பேறித்தனத்தை விட்டு, நமக்கு சில விஷயங்கள் சோம்பேறித்தனம் இருக்கும். நம்ம மனுஷங்க பலவீன பாண்டங்க தான் விட்டு நம்ம ஜபத்திலும் சரி உழைப்பிலும் சரி எல்லாத்துலேயும் ஒரு சுறுசுறுப்பாக செய்ய ஆரம்பிப்போம். தேவன் நம்ம கையிட்டு செய்கிற எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜபம் பண்ணிக்கலாம். அன்புள்ள ஏசப்பா, எங்கள் கைகளை பலப்படுத்துங்க, எங்களை உழைப்பை ஆசீர்வதிங்க, விடாமுயற்சியோடு நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் வாழ்க்கையில் உங்கள் திட்டம் நிறைவேற உதவுங்க. எங்கள் கூட எப்பவும் இருங்க. மீட்பு மூலம் இந்த சிறிய ஜெபத்தை நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.